ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு வீடியோ போடலாம், ஒரு லாங் வீடியோ ஸ்பீச் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் கேட்ட விஷயம், நான் பார்த்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். காதல் தாங்க. காதல்னு சொன்னாவே ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி, அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே பறக்குமே இல்லையா? ஐ லவ் யூ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் அது அந்த வார்த்தையை கேட்கும்போது மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பூக்கும் இல்லையா? எப்படி என்ன சொல்கிறது, வறண்ட நிலத்திலிருந்து அப்படியே பசுமையாக வளரும். அந்த அளவுக்கு காதலுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் வேண்டாம் சொல்லலை. சின்ன பசங்களுக்கு கூட காதலில் லவ்வாம்ப்பா, அவங்க லவ் பண்ணுறாங்களாம்ப்பா அப்படிலாம் பேசுவாங்க. ஒரு 8th 9th வரும்போது ஒரு இனம் புரியாத ஒரு அஃபெக்ஷன், ஒரு இனக்கவர்ச்சி வரும். அதை மேட்ருக்கு நான் வரல. அதே மாதிரி +1 +2 படிக்கிற பசங்களுக்கும் ஒரு இனக்கவர்ச்சி, இன்ஃபேக்ஷனேஷன், ஓகேங்களா, அது வரும். பட் காலேஜ் படிக்கும்போது வரும் காதல், எல்லாருக்குமே வரும். எப்படி சொல்கிறதுனா, டீனேஜ் பசங்கள்லேருந்து முதியவர் வரை இல்லையா, இளவட்டம் முதல் முதியோர் வரை தோன்றுகின்றது தான் காதல். பட்டாம்பூச்சி அப்படியே பறக்கும். காதலிப்பது தப்பு நான் சொல்ல வரல. பட் காதல் சில நேரங்களில் பலருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருது இல்லையா? படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும், கண்டிப்பாக படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போது முதல்ல ஒருத்தர் ஒரு பெண் ஒரு ஆணிடம் தன் காதலை வெளிப்படுத்தும் பொழுதோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் பொழுதோ, நான் காலேஜில் சொல்கிறேன், காலேஜ் லெவலில் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்துடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். படிக்கின்ற வயசில் நான் சொல்கிறேன், பெற்றவங்க எதுக்காக உங்களை காலேஜுக்கு அனுப்புகிறாங்க? ஒரு நம்பிக்கை வச்சு அனுப்புகிறாங்க. நாம் தான் படிக்கலை, நம்ம குழந்தைங்களையாவது படிக்க வச்சு ஆள் ஆக்கினா அதுங்களும் பொழைச்சிக்கும், நம்மளையும் காப்பாற்றும் நம்பிக்கையில் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் காதலிக்கும் போது முதல்ல நீங்கள் காதலிக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும். என்னன்னு கேட்டால், நம்ம குடும்பத்துக்கு காதல் செட் ஆகுமா? நம்ம கம்யூனிட்டிக்கு அவங்க கம்யூனிட்டிக்கு செட் ஆகும். ஜாதியை பற்றி நான் பேச வரல. சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, சரியா? செட் ஆகுமா? சில குடும்பத்தில் லவ்வே ஏற்றுக்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு லவ் பண்ணால் கூட ஓகே பேசி பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வீட்டார் ஓகேன்னு சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வீட்டார் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை இவங்க ஒத்துப்பாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை 2 பேரும் ஒத்து போயும் கல்யாணம் நடந்திருக்கு. சில பேர் ரொம்ப விக்ரஸாக இருப்பாங்க. அது எப்படி அப்படி இப்படின்ட்டு ஏழை பணக்காரன் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, காதலிக்கும் ஒருத்தர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, காலேஜ் டைமில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டு சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக காலேஜுக்கு வரோம்? நம்ம படித்தா தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பம் இருக்குது, அப்போ நம்ம காதல் அவசியமா அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்கள். என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன், உங்கள் விருப்பம் தெரிஞ்சுக்குங்க, சரியா? இல்லை நம்ம குடும்பத்துக்கு இல்லைப்பா, லவ் பண்ண நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு முறை ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, எங்கள் குடும்பத்தில் லவ் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு உங்கள் பாடத்தை நீங்கள் உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஒன்று, ஆனால் அந்த மேட்டருக்கு வரல. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படிக்கும்போது காதல் எதுக்கு இந்த காதல் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, படிப்பினுடைய ஸ்ட்ராட்டஜி குறையுது, கவனம் குறையுது, படிப்பு மேலே கவனம் குறையுது. என்னென்னு கேளுங்க, இப்போ ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, படிப்பு மேலே கவனம் செலுத்தாமல் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறீங்க. என்னது? ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அவன் நம்மக்கிட்ட பேசலை, இந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான், இந்த நேரத்தில் அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா, இந்த டைமில் அவள் வீட்டுக்கு வந்தாளா, அவள் சாப்பிட்டாளா, அவள் தூங்குனாளா, இவன் யார்கிட்டையாவது பேசிகிட்ருக்கானா, ஃபோன் வரலையே, ஏன் இந்த டைம் நமக்கு ஃபோன் வரல, சரி ஃபோன் பண்ணுவோம். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். லவ் பண்ணாவே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும். நம்மளை விட்டு வேறு யார்கிட்டையாவது பேசுவானோ இல்லை பேசுவாளோ. அப்புறம் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் காதலன் காதலிக்கிட்டேயும் காதலன்கிட்டேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் லவ் இல்லையா? ஸ்ட்ரெஸ் வரும், மன உளைச்சல் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனாகவே இருக்கும். நல்லா சரியான சாப்பாடு இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது. அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறா, இவன் நம்மளை விட்டு போயிடுவாளோ, நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவானோ, நம்ம ஏமாற்றிட்டு போயிடுவாளோ, அந்த ஒரு டென்ஷனோடவே இருப்பாங்க லவ் பண்ணும்போது. அப்போது அந்த படிப்பில் கவனம் செலுத்தாமல் படிப்பு வீணாக போயிடும்.
வீட்டில் இருக்க பணத்தை கட்டியோ இல்லை எஜுகேஷன் லோன் போட்டோ இல்லை நகையோ வீட்டையோ விற்று அவங்கள படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காதலில் விழும் பொழுது அது ஒரு சுகமான அனுபவம், சுகமான சந்தோஷம்தான். ஆனால் மற்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதில் விழும்போது உங்கள் படிப்பு பாதிக்கப்படுகிறது. நீங்கள் இதில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்க. நம்மளை விட்டு போயிடுவானோ, நம்மளை விட்டு போயிடுவாளோ, வேறு யாராவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் உங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிச்சிடுங்க. படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் எப்படியும் உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ண தான் போகிறாங்க இல்லையா? அப்படி கல்யாணம் பண்ணிட்டா கணவன் மனைவியாக இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்க தான் போகிறீங்க கடைசி வரை. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, கொச்சையாக சொல்கிறேன் நான், சனியன்னு உங்களை பிடிக்க தான் போகுது. கல்யாணம் ஆன பேருக்கு ஒரு சனியை நம்மளை பிடிக்க தான் போகுது. அது 7 நாட்டு சனியோ 8 நாட்டு சனியும் கிடையாது. உயிர் உள்ள வரை, நம்ம சாகும் வரை நம்ம கூட இருக்க போகின்ற ஒரு உறவு, ஒரு சுகமான உறவு நம்ம கூட இருக்க தான் செய்யுது. அப்போ ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரிப்போர்ட் பண்ண கணவன் மனைவிக்கிட்டேயும், மனைவி கணவன்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ள தான் போகிறோம். கடைசி வரை உயிர் வாழும் வரை அந்த உறவு நமக்கு தொடர தான் போகுது. அதை ஏன் இன்னும் 6 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் தேடிக்கிறீங்க? கல்யாணம் ஆன பேருக்கு தேடிக்குங்க. ஏன் முன்னாடியே தேடிக்கிட்டு உங்கள் லைஃப்பை கெடுத்துக்கிறீங்க, உங்கள் படிப்பை கெடுத்துக்கிறீங்க, மன உளைச்சலை உண்டாக்கிக்கிறீங்க, உங்களை நம்பியிருந்த பேரண்ட்ஸை ஏமாத்துறீங்க? ஏங்க அது ஒரு 6 வருஷம் அப்படியே எப்படி சொல்கிறது, தியாகம் பண்ணுங்க. உங்களை நீங்கள் தியாகம் பண்ணி படிச்சிடுங்கப்பா. படிச்சுட்டா நீங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், உங்களை நீங்களும் பார்த்துக்கலாம், உங்கள் பெற்றவங்களையும் நீங்கள் கவனிக்கலாம், உங்களை சார்ந்தவங்களையும் நீங்கள் கவனிக்கலாம். அதையே முன்னாடியே அந்த பிரச்சனையை நீங்கள் தேடிக்கிறீங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரச்சனையை தேடிக்கிட்டிங்கன்னா ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். காதலன் காதலியிடமும், காதலி காதலனிடமும் நான் எங்கே இருக்கேன், இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டு தான் இருக்கணும், மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி எப்படிங்க படிப்பு விடும்? இந்த பிரச்சனை எப்படியோ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. அது ஏன் நீங்கள் முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடியே தேடிக்கிறீங்க இல்லையா? கொஞ்சம் தியாகம் பண்ணலாமே. அதே நேரத்தில் உங்கள் வீட்டு குடும்ப சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன, நம்ம வீட்டில் காதல் ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்க. ஒரு பெண்ணால் எந்த ஒரு ஆணும் பாதித்ததாகவும் இருக்கக்கூடாது, கண்ணீர் சிந்தியதாகவும் இருக்கக்கூடாது, தாடி வளர்த்ததாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆணால் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது. சரிங்களா? இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்தி வாழ்க்கை என்ற சக்கரத்தில் ஒரு 6 வருஷம் நல்லா கஷ்டப்பட்டு படித்து ஒரு முன்னுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லை வீட்டில் பண்ணுற அரேஞ்ச் மேரேஜ் ஏதாவது பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க. படிக்கின்ற வயசில் காதல் வேண்டாம் என்பது என்னுடைய கொள்கை. ஆனால் அது வருதே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள், படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஒரு நிமிஷம் உங்கள் பெற்றவங்களை யோசித்து பாருங்கள். அந்த லவ் வரும்போது யாராவது உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸை யோசித்து பாருங்கள். அம்மா சமையல் கட்டில் வேர்வை சிந்தி உங்களுக்கு சமைச்சு காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து சமைச்சு உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து துணிமணிலாம் துவச்சி அயன் பண்ணி வேர்வை சிந்தி உங்களை காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. அதை நினச்சி பாருங்கள். அப்பா அவளுடைய சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு மழை, வெயில், பனி, குளிர் எதையும் பார்க்காம உங்களுக்காக 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் தகப்பனை பாருங்கள், உங்கள் கூட பிறந்தவங்கள பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் நினைக்கும் போது படிக்கின்ற வயசில் காதல் துளிர்க்காது. அப்படியே வருதுன்னா அதை டேக்கிள் பண்ணவும் கற்றுக்குங்க. நம்மால் முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் படிக்கின்ற வயசில் காதல் வராது. சரிங்களா? அதனால் இதை பற்றி இன்னொருத்தரும் ஒரு கதை சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்கிறேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வருகின்ற ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், நம்ம பண்ண போகிற ரிப்போர்ட்டை ஏன் முன்னாடியே 6 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் தேடிக்கிறீங்கன்றது தான் விஷயம். அதனால் படிக்கின்ற வயசில் படிங்க, லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் காதலுக்கு எதிரி கிடையாது. பட் என்னுடைய மகள் மாதிரி இருக்கின்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிச்சிடுங்க. படிப்பு தான் வாழ்க்கைக்கு என்றுமே கை கொடுக்கும். அவசரப்பட்டு காதல் என்ற வலையில் விழுந்து சிக்கி சின்ன பின்னமாக ஆகாதீங்க. ஒரு ஆணால் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு பெண்ணால் ஒரு ஆண் பாதிக்கப்படக்கூடாது. இப்படி பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பமே பாதிக்கப்படுதுங்க. குடும்பமே பாதிக்கப்படுது. இப்போ ஆணவ கொலை நடந்தது இல்லையா, அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. இது உங்களோட மட்டும் போவது கிடையாது, 2 குடும்பத்தை சேர்ந்தது. அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா காதலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படிப்பில் முக்கியத்துவம் காட்டுங்க.
சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நான் எடிட் பண்ணல, ஒரே முறை தான் பேசி அப்படியே அப்லோட் பண்ணுறேன். நடுவில் ஏதாவது வார்த்தைகள் தடுமாறி இருந்தால் மன்னிச்சிடுங்க. பாய்.